ஆயிரம் கவலைகள் மனதில் இருந்தாலும் ஒரு திடமான ஒரு முயற்சி உள்ள ஒரு தைரியமான ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது, மாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் போது கும்பராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சூரிய பகவான் முதல் வீட்டில் உங்களுடைய ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் என்பதனால இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வலுவுள்ள நபர், நல்ல ஒரு தைரியமான நபர், உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் விதித்து அதற்கேற்ப செயல்பட போகிறீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திசை மாறப்போகுது அப்படின்னு கூட இந்த காலகட்டத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்ற செட் ஆகக்கூடிய ஒரு ராசி எது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஏன் இந்த ராசி பொறுத்தெல்லாம் ஒரு சிலர் பார்க்குறாங்க, நம்ம திருமணத்துக்கு முன்னாடி எதனால் பார்க்குறாங்க, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது உண்மையாக பொய்யா இதெல்லாம் சொல்கிறாங்க, கிரகங்கள்லாம் சொல்கிறாங்க, என்னமோ கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் பார்ப்பீங்க. அவங்களுக்காக சில விஷயங்களை நாங்கள் புரிய வைக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில ராசிக்காரர்களால் உதவிகளோ அவங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சியோ உங்களுக்கு கிடைக்காது. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு எந்த ராசிக்காரர்களால் உதவி கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு தோராயமாக சொல்லும்போது இந்த ராசிக்காரர்களால் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையோ அவங்க மூலிமா சில உதவிகளோ உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா வெற்றியை நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஜோதிடம் அப்படிங்கிறது இதை தான் அப்படிங்கிறது ஒரு தீர்மானிக்க முடியாது. உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய மனப்பங்கு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நம்பிக்கை இதெல்லாம் வைத்து தான் கிரக அமைப்புகளை வைத்து தான் நம்ம கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு சில ராசிக்காரங்க பொருந்தி வருவாங்க. நல்ல ஒரு புரிதல் உணர்வு, ஒருவருடைய குணத்தை புரிந்து செயல்பட்டோம் அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். பிரச்சனையை ஒரு முன்கூட்டியே உணரலாம், இவங்க இப்படி தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளால் உணர முடியும். வாழ்க்கையை திட்டமெடுத்து நடக்க முடியும். இன்றுமே நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல திருமணம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அந்த பொருத்தம் கரெக்டாக இருக்கா முதல்ல பாருங்க பாதை. அந்த பொருத்தம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய குணநலத்துக்கு ஏற்றார் போல் இவங்க கரெக்டாக மாற்றிக்க முடியும், அவங்களுக்கு ஏற்றார் போல் இவங்களும் அவங்கள மாற்றிப்பாங்க அப்படிங்கிறத பெரும்பாலான ஜோதிடர்கள் ஒரு திருமணம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு 2 பேரும் மேட்ச் ஆகுதா, நட்பு கிரகமாக வந்து அமைந்திருக்கா, நட்பு ராசியாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதான் முதல்ல பார்ப்பாங்க. இப்போ மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மம், தனுசு, மிதுன ராசி இவங்கெல்லாம் பொருந்தி வரக்கூடிய ஒரு ராசி. ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி, மகரம், மீனம் இதெல்லாம் பொருந்தி வரும். அதே மிதுனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம், கும்பம், மேசம் இந்த ராசியெல்லாம் பொருந்தி வரும். கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா மீனம், விருச்சிகம், ரிஷபம் அதெல்லாம் பொருந்தி வரும். சிம்ம ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசம், தனுசு, துலாம் இந்த ராசிகள்லாம் பொருந்தி வரும். அதே மாதிரி கன்னி ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபம், மகரம், கடகம் இந்த ராசிகள்லாம் பொருந்தி வரும். துலா ராசிக்கு மிதுனம், கும்பம், சிம்மம் இந்த ராசிகள்லாம் பொருந்தி வரும். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ராசிக்காரங்க பொருந்தி வருவாங்க, ஒரு கூட்டு தொழிலே செய்ய போகிறீங்க அப்படின்னா எந்த ராசிக்காரங்க பொருந்தி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடக ராசி, மீன ராசி, கன்னி ராசிக்காரங்களாம் பொருந்தி வருவாங்க. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா மேசம், சிம்மம், கும்பம் இந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு ஏற்ற ராசியாக அமையும். இவங்க மூலிமா செய்கிற தொழில், ஒரு வியாபாரம், ஒரு வாழ்க்கை துணை அமைந்தாங்க அப்படின்னா அவங்களாம் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி,
விருச்சிக ராசிலாம் பொருந்தி வரும். நம்மளுடைய கும்ப ராசிக்கு அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், தனுசு இந்த ராசிக்காரங்களாம் பொருந்தி வருவாங்க. அதே நம்மளுடைய மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சகம், ரிஷபம் இந்த ராசிக்காரங்களுடைய கூட்டு சேர்க்கை இவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். நல்ல ஒரு புரிதல் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். அதன் மூலிமா ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. அடுத்தடுத்த ராசிகளுடைய இயல்பு தன்மை, அவங்களுடைய குணநலங்கள், இவங்களுடைய ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது பஞ்சபூதங்களில் நீர், நிலம், நெருப்பு, காற்று இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு ராசிக்காரங்க அவங்களோட ஒட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு ராசிகள்லாம் அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. இவங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, ரொம்ப தன்னம்பிக்கையாக இருப்பாங்க, தலைமை பொறுப்பில் இவங்களை தேடி வரும். இதெல்லாம் இயல்பாகவே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். பூமி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிலத்தன்மையை அடிப்படையாக கொண்ட ராசி. ரிஷபம், கன்னி, மகரம் இதெல்லாம் நிலத்தன்மை, ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருப்பாங்க, உழைப்பு அதிகமாக போடுவாங்க, அதற்கேற்ற ஆதாயத்தை பெறக்கூடிய ராசி. காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம். பேச்சுத்திறன் அதிகமாக இருக்கும். இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கும். அதோட கூட அறிவு அதிகமாக இருக்கும். பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாக அந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம். உணர்ச்சி வசப்படுவாங்க, அன்பு காட்டுவாங்க, பாசம் காட்டுவாங்க, அதிகமாக பாசத்துக்கு ஏங்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. இது ஒரே மாதிரி தன்மை இருந்தாலும் கூட இவங்களுக்குள்ள கொஞ்சம் பாயிண்டிங் இருக்கும், ஒத்து போகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி அப்படிங்கிறது ராசி ஒரே ராசியோடு சேரும்போது, அதாவது மேஷம், சிம்மம் இது ரெண்டும் நெருப்பு. மேஷம், சிம்மம், தனுசு இது மூணு நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. ஒரே ராசி ஒன்று சேரும்போது நம்பிக்கை அதிகமாகும், தலைமைத்துவம் தேடி வரும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், உற்சாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அமையும். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி ஒருவருக்கொருவர் நட்பாகவோ தொழிலாகவோ அமைந்தது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது அடுத்தடுத்த ராசிகளில் நம்ம பார்க்கும்போது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. அக்னி, காற்று சேரும்போது நல்ல ஒரு இணை, நல்ல ஒரு உற்சாகம், நல்ல ஒரு வெற்றி இதெல்லாம் உங்களை தேடி வரும். அதனால் இந்த தனுசு, கும்பம் சேரும்போது உற்சாகம் அதிகமாகவும் வெற்றி தேடி வரும், வாழ்க்கையும் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, இந்த மாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மாசி மாதம் இந்த கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக பிப்ரவரி 21 வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப தைரியத்தை அதிகரிப்பார், வேலையில் நல்ல ஒரு வெற்றியை உருவாக்குவார், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இருக்கிற இடத்துல நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இந்த செலவை குறைச்சிட்டு செல்வாக்கோடு வாழக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த மாசி மாதம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பிப்ரவரி 22 முதல் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் புத்தியில் கொஞ்சம் நிதானத்தை கொடுப்பார், புதிய நண்பர்களை பிடிக்க வைப்பார். அந்த புதிய நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு மாற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு யோக பலனை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு இந்த மாசி மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு விழிப்புணர்வாக செயல்பட்டிங்கன்னா வெற்றியை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராசிக்குள்ளே ராகு சஞ்சரிக்கிறார், ஆசையை அதிகப்படுத்துவார், அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிறரால் முடிக்க முடியாத வேலையை கூட நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு நொடி பொழுதுலேயே செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார், ராசிக்குள்ளேயே செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற வேலையை கரெக்டான டைமில் முடிக்கலைன்னா உங்களால் தூங்க கூட முடியாது. இந்த காலகட்டத்தில் வேகம், விவேகம் இதெல்லாம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு வழியில் நீங்கள் எந்த முயற்சி பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். குறிப்பாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் முக்கியமான ஏதாவது ஒரு பதவி உயர்வோ முக்கியமான பொறுப்போ வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க, நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவான் இருக்கிறதுனால இந்த
காலகட்டத்தில் ஒரு சில நெருக்கடிகளும் வரும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ இது ஏற்படாது. கும்பராசியில் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா தன லாபாதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரகம் என்று செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ராசிக்குள்ள சூரியன், ராகு இந்த கிரக அமைப்புகள் சேர்ந்திருக்கிறதுனால, அதுவும் பிப்ரவரி 22 வரை சேர்ந்திருக்கிறதுனால, அவரோட கூட செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால ஒரே நேரத்தில் 4 கிரகங்கள் ஒரே இடத்துல வந்து அமையும் போது நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு யோக பலனை கூடிய கிரக அமைப்புகள் தான். இந்த காலகட்டத்தில் விஷ்ணு துர்க்கையை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.